எல்லா சிவன் கோயில்களிலும் நடராஜ பெருமான் தன் காலடியில் முயலகன் என்ற அரக்கனை மிதித்து ஆடுவதை தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் உலகத்திலேயே ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் நடராஜர் முயலகனுக்கு பதிலா ஒரு பாம்பின் மீது நின்று ஆடுகிறார். அது எந்த இடம் தெரியுமா? அது மட்டும் இல்லைங்க, சிவபெருமான் கொடுத்த தங்கம் உண்மையான தங்கம் தானா அப்படின்னு சந்தேகம் வந்தப்போ சாட்சா சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் தட்டுகளாக மாறி தங்கத்தை உரைத்து தரம் பார்த்த அதிசய தலம். தீராத வாத நோய், நாள்பட்ட வலிப்பு நோய், நரம்பு தளர்ச்சி, சர்வதோஷம்னு எல்லாத்தையும் ஒரே ஒரு பதிகத்துல குணமாக்கிய 1500 வருஷத்து அதிசய வரலாற்று தலம் தான் திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற திருவாசி மாற்றுரை வரதீஸ்வரர் திருக்கோயில். இந்த வீடியோவை முழுசா பாருங்க, உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு ஆன்மீக பயணம் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த தலம் திருச்சி மாவட்டத்துல மணச்சநல்லூர் வட்டத்துல இருக்கிற திருவாசி அப்படிங்கிற அழகான ஊர்ல அமைஞ்சிருக்கு. திருச்சியில இருந்து முசிறி போற பாதையில நம்பர் 1 டோல்கேட்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல கொள்ளிடம் ஆற்றோட வடக்கரையில இந்த கோயில் கம்பீரமா காட்சி தருது. சரி, இந்த ஊருக்கு எப்படி திருவாசின்னு பேர் வந்துச்சு? புராண காலத்துல இந்த ஊரோட பேரு திருப்பாச்சிலாச்சிராமம். திரு பிளஸ் பாச்சில் பிளஸ் ஆச்சிராமம்னு இதை பிரிப்பாங்க. பாச்சில்ங்கிறது ஊர் பேரு, ஆச்சிராமங்கிறது கோவிலோட பேரு. காலப்போக்குல மருவி இன்னைக்கு இது திருவாசி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த தலம் காசிக்கு நிகரான ஒரு தலம்னு ஆன்மீக பெரியவங்க சொல்றாங்க. இப்போ ஒரு சுவாரஸ்யமான வரலாற்றுக்கு வருவோம். இந்த சிவனுக்கு ஏன் மாற்றுரை வரதீஸ்வரர் அல்லது மாற்றுரை வரதர்னு பேர் வந்துச்சு? நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் தம்மோட வர சிவ தொண்டர்களுக்கு தினமும் அன்னதானம் வழங்குறதை வழக்கமா வச்சிருந்தாரு. அதுக்கு பணம் தேவைப்படும் போதெல்லாம் சிவபெருமான் கிட்ட கேட்பார். ஒரு முறை சிவானி காவலில் இருந்து இந்த திருப்பாச்சிலாச்சிராமம் கோவிலுக்கு வரார். வழக்கம் போல இறைவா பொன் கொடுன்னு பதிகம் பாடுறார். ஆனா ஈசன் அமைதியா இருக்கார், பதிலே சொல்லல. சுந்தரருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. உன்னோட பக்தர்களுக்கு நீ கொடுக்கலைனா எப்படி அப்படின்னு கோபமா கொஞ்சம் இகழ்ந்து பாடுறாரு. உடனே ஈசன் மனமிறகி ஒரு கிளிகளை தராரு. பொன்னை பெற்று கொண்ட சுந்தரருக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த தங்கம் சுத்தமான தங்கம் தானா, மாற்று குறைஞ்ச தங்கமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அங்க 2 வியாபாரிகள் வராங்க. அவங்க கிட்ட சுந்தரர் இந்த தங்கத்தை காட்டி தரம் பார்க்க சொல்ற. அவங்க அந்த தங்கத்தை உரைகல்லால் உரைச்சு பார்த்து இது தரம் குறையாத மாற்று உயர்ந்த சுத்தமான தங்கம் அப்படின்னு உறுதி செய்றாங்க. அடுத்த கணம் அந்த 2 வியாபாரிகளும் மறைஞ்சிடுறாங்க. அப்போதான் சுந்தரருக்கு தெரியுது, தரம் பார்க்க வந்தவங்க வேற யாரும் இல்ல, சாட்சாத் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் தான். தங்கம் மாற்றை உரைத்து சொன்னதாலதான் இங்க இருக்கிற ஈசனுக்கு மாற்றுரை வரதீஸ்வரர்னு பேர் வந்துச்சு. இந்த கோவிலோட கல்வெட்டுகள்ல கூட இந்த இடத்தை கிளி கொடுத்தருளிய திருவாசல்னு குறிப்பிடுறாங்க. வீடியோட ஆரம்பத்துல நம்ம சொன்னோம் இல்லையா, முயலகன் இல்லாத சர்ப நடராஜர். அதோட பின்னணி என்ன தெரியுமா? முன்னொரு காலத்துல கொல்லிமலையை ஆண்டு வந்த கொல்லிமளவன் அப்படிங்கிற மன்னனோட மகளுக்கு முயலகன் அப்படின்னு சொல்லப்படுற கொடிய வலிப்பு நோய் மற்றும் கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. எந்த நாட்டு வைத்தியராலையும் எந்த மருத்துவத்தாலையும் அதை குணப்படுத்த முடியல. மனமுடைந்த மன்னன் தன் மகளை இந்த திருவாசி கோவில் கருவறைக்கு முன்னாடி படுக்க வச்சு, ஈசா உன்னையே கதின்னு கிடக்கும் என் மகளை நீதான் காப்பாத்தணும்னு அழுது பிரார்த்தனை பண்றார். அப்போ அந்த வழியா சமய குறவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் வரார். மன்னனின் துயரத்தை கண்டு உருகிய சம்பந்தர் ஈசனை நோக்கி துணிவலர் திங்கள் துளகி விளங்க அப்படிங்கிற பதிகத்தை பாடுறார். அந்த பாடலோட ஒவ்வொரு வரியோட இறுதியிலும் மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பு, இப்படி ஒரு இளம் பெண் நோயால் வாடலாமா, இது உனது மாண்பா அப்படின்னு மனமுருகி கேட்கிறார். அவ்வளவுதான். சம்பந்தரின் பதிகம் பாடி முடிச்சதும் அந்த பெண்ணோட உடம்புல இருக்கிற வலிப்பு நோய் அப்படியே ஒரு பாம்பாக மாறி வெளியே வருது. சிவபெருமான் அந்த பாம்பை தன் காலடியில் போட்டு அதன் மீது ஆனந்த தாண்டவம் ஆடி அந்த பெண்ணோட பிணியை அடியோட குணமாக்குகிறார். அதனாலதான் இங்க இருக்கிற நடராஜர் காலடியில முயலகன் இருக்க மாட்டார், பாம்பு தான் இருக்கும். இவரை சர்ப நடராஜர்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற அம்பாளின் திருநாமம் பாலாம்பிகை. இந்த அம்மன் சன்னதி ரொம்பவே வித்தியாசமானதுங்க. பொதுவா அம்மன் சன்னதிகள் கிழக்கு நோக்கியோ அல்லது தெற்கு நோக்கியோ இருக்கும். ஆனா இங்க அம்பாள் மேற்கு நோக்கி நேரா சிவபெருமானை பார்த்தபடி நின்ற கோலத்துல அருள் பாலிக்கிறாங்க. இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்கு. அதுக்கு பேரு அன்னமா பொய்கை. ஒரு கிளி தன் அழகாலேயே தோண்டி இந்த தீர்த்தத்தை உருவாக்கியதா ஒரு வரலாறு இருக்கு. அம்பாளின் இடது கை கடகஹஸ்தம்னு சொல்லப்படுற நண்டு போன்ற முத்திரையோட இருக்கும். இது உலகத்திலேயே வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு வடிவம். குழந்தை
குழந்தைகளுக்கு ஏற்படுற பாலாஷ்டிக தோஷம் நீங்கவும், திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையவும் இந்த பாலாம்பிகை அம்மனை வழிபடுறாங்க. இங்க இருக்கிற துவாரபாலகிகளுக்கு மஞ்சள் கயிறு கட்டியும் தொட்டில் கட்டியும் மக்கள் தங்களோட வேண்டுதல்களை வைக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு நம்ம வந்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும், எப்படி வழிபடணும், உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்துல யாருக்காவது நரம்பு சம்பந்தமான நோய்கள், வாதம், நாள்பட்ட வலிப்பு நோய், பித்தம் இருந்தா இங்க இருக்கிற சர்ப நடராஜருக்கு தொடர்ந்து 48 நாட்கள் அர்ச்சனை செஞ்சு அங்க தர விபூதியை பூசி வந்தா நோய் அடியோடு நீங்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. கடன் தொல்லை தீரவும், பணவரவு அதிகரிக்கவும் ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் இங்க இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி மாற்றுரை வரதீஸ்வரரை வழிபட்ட பொருளாதார நிலைமை ரொம்பவே சிறப்படையும். இந்த கோயில் பாத்தீங்கன்னா காலை 6:30 மணில இருந்து 12:30 மணி வரைக்கும் இருக்கும். மாலையில 5 மணில இருந்து 7:45 மணி வரை இருக்கும். சோழர்கள், பாண்டியர்கள், ஹவுசாய மன்னர்கள்னு பல பேரால திருப்பணிகள் செய்யப்பட்ட இவ்வளவு வரலாற்று சிறப்புகள் மிக்க இந்த திருவாசி கோயிலுக்கு நீங்க இதுவரைக்கும் போயிருக்கீங்களா, இல்ல இனிமேதான் போக போறீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. திருவாசி மண்ணில் மறைந்திருக்கும் 1000 ஆண்டு அதிசயங்கள், சிவன் சொன்ன மாற்றுரை இன்றும் பக்தர்களை அழைக்குதே. முயலகனில்லா நடராஜர் மௌன ரகசியம் பேசுகின்றார். ஆடும் திருமேனி சொல்லும் உண்மை ஆன்ம ஞானம் ஊற்றுகின்றார். கல்லும் பேசும் கோயில் இது, காலம் சாட்சி சொல்லும் தலம். ஒரு தரிசனம் செய்தாலே உள்ளம் முழுதும் ஒளி பிறக்கும். ஹர ஹர மகாதேவா, வரதீஸ்வரா தேவா. திருவாசி மண்ணில் வந்தாலே திருவருள் நம்மை சூழுமே. தங்கத்தின் தரம் சோதித்தே தர்ம சிவனின் திருவிளையாடல், உண்மை காக்கும் ஈசனாக உலகம் முழுதும் புகழ் பெற்றார். ஓ நம சிவாய, அருள் தரும் ஈசா, உன் திருவடி சேர்ந்தாலே விதி கூட மாறுமே. வாதம் தீர வழிகாட்டும், வலிப்பு துயரத்தில் நம்பிக்கை தரும். வேண்டி வரும் பக்தருள்ளம் வேதநாதன் அருளால் மலரும். காவிரி தென்றல் வீசும் நேரம் கோபுரம் ஒளியில் ஜொலிக்குதே. வேத மந்திரம் முழங்கும் போது விண்ணுலகமே இறங்குதே. சோழர் மண்ணின் சிவமகிமை சொல்ல வார்த்தை போதாதம்மா. மாற்றுரை வரதீஸ்வரர் அருள் மன இருளெல்லாம் அகற்றுதம்மா. மேளம் முழங்குது, மந்திரம் ஒலிக்குது. ஓம் நம சிவாய என்ற கோஷம் உலகம் முழுதும் பரவுதே. தீபம் எரியுது, தேவாரம் ஒலிக்குது. திருவாசீசன் அருளாலே சிவானந்தம் பொழியுதே. ஹர ஹர மகாதேவா, மாற்றுரை வரதீஸ்வரா. ஒரு தரிசனம் கண்டாலே உள்ளம் முழுதும் மலருமே. ஓம் நம சிவாய, அருள் தரும் ஈசா. திருவாசி திருத்தலமே என்றும் எங்களை காப்பாயே. சரணம் சரணம் சிவா, சரணம் வரதீஸ்வரா. அருள் பொழியும் ஈசனே, என்றும் எங்களை காத்தருள்வாயே. முயலகனில்லா நடராஜர் மௌன ரகசியம் பேசுகின்றார். ஆடும் திருமேனி சொல்லும் உண்மை ஆன்ம ஞானம் ஊற்றுகின்றார்.
கல்லும் பேசும் கோயில் இது, காலம் சாட்சி சொல்லும் தலம். ஒரு தரிசனம் செய்தாலே உள்ளம் முழுதும் ஒளி பிறக்கும். ஹர ஹர மகாதேவா, வரதீஸ்வரா தேவா. திருவாசி மண்ணில் வந்தாலே திருவருள் நம்மை சூழுமே. தங்கத்தின் தரம் சோதித்தே தர்ம சிவனின் திருவிளையாடல். உண்மை காக்கும் ஈசனாக உலகம் முழுதும் புகழ் பெற்றார். ஓ நம சிவாய, அருள் தரும் ஈசா. உன் திருவடி சேர்ந்தாலே விதி கூட மாறுமே. வாதம் தீர வழிகாட்டும், வலிப்பு துயரத்தில் நம்பிக்கை தரும். வேண்டி வரும் பக்தருள்ளம் வேதநாதன் அருளால் மலரும்.